மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 அப்படின்ற ரொம்ப வெற்றிகரமாக நம்ம எல்லாம் முடிச்சுட்டு 2025 வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நியூ இயராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் இந்த 2025 உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி பேர் வந்து 2024 மாதிரி இல்லாமல் இருந்தால் போதுங்க, வாங்கின அடியெல்லாம் போதும், இந்த 2025 வந்து ப்ளீஸ் பி கைண்ட் அப்படின்றது தான் பல பேரோட விஷஸாக இருக்குது. இதில் என்னென்னா புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பல சேனல்ஸ் பல ஜோசியக்காரங்கெல்லாம் வந்து மேசராசி நேர்களே உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்படின்னு பல விஷயங்களை வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றிலாம் யோசிக்காம அவங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே ஃபோக்கஸ்டாக நம்மலாம் கேட்போம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே 2025ல என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க பல விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் சுனாமி வரதா இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2, டயானா பிரின்சஸ் வந்து இறந்தது, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு பிளாக் பிரசிடென்ட் வருவார் அப்படின்னு பல ப்ரெடிக்ஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதில் 95% வந்து பார்த்தீங்கன்னா நடந்தும் இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த 2025ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க யாருன்றத கேள்வி வருதுல, அவங்க யாரும் இல்லை, பாபா வாங்கா. பாபா வாங்கா அப்படின்றவங்க யார், அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாபா வாங்கா அப்படின்றவங்க அக்டோபர் 3ஆம் தேதி 1911 மாசிடோனியா அப்படின்ற ஊரில் வந்து பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும் போதே வந்து ஒரு ப்ரீ மெச்சூர் பேபியாக தான் வந்து பிறக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ப்ரீ மெச்சூர் பேபி அப்படின்றனால அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த், அவங்க உயிரோட தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு பேரே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ மெச்சூர் பேபி அப்படின்றனால இது ஒரு பேட் லக்கு, இந்த குழந்தை வந்து ஒரு பேட் லக்கான ஒரு விஷயம், இந்த குழந்தையால எந்த ஒரு நல்ல விஷயமே நம்ம லைஃப்பில் நடக்காது, நம்ம சுற்றி நடக்காது அப்படின்ற மாதிரி பல நெகட்டிவான விஷயங்கள்லாம் அந்த குழந்தைய சுற்றி இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையோட 3ஆவது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அடுத்த ஒரு ப்ரெக்னென்சியில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதனால இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு குழந்தை, இந்த குழந்தை இருந்தால் நம்ம எல்லாருக்குமே பேட் லக் அப்படின்ற மாதிரி பல வருஷமாக அவங்கள சுற்றி ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் அவங்க அப்பாவால் ஏற்றுக்க முடியாதனால அந்த குழந்தைய கூட்டிட்டு, அதாவது பாபா வாங்காவை கூட்டிட்டு 12 வயசில், அவங்களோட 12 வயசில் வேற ஒரு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படி அவங்க போன ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிற டைமில் ஒரு பயங்கரமான புயல், சூறாவளி காற்று, சைக்ளோன் அப்படின்னு ஒரு மாதிரி டிசாஸ்டராக இருந்திருக்கு. அந்த சூறாவளி காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசான பாபா வாங்கா அவங்க வந்து அந்த சூறாவளி காற்றுல இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயலில் வந்து போய் போட்டிருக்கு. அவங்க தேடி கண்டுபிடிக்கும் போது பாபா வாங்காவோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மூடி அந்த கண்ணு ஃபுல்லாக மண், தூசி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அவங்களால கண்ணே திறக்க முடியல. அவங்க அப்பா கிட்ட அந்த டைமில் காசே இல்லாதனால அவங்க அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து அவங்களால கொண்டு போக முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணை அப்படியே விட்டு விட்டு அவங்களுக்கு முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் போயிருக்கு. என்னதான் வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிருந்தாலும் கண்ணு தெரியும் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுற சென்ஸ், அதுக்கப்புறம் டச் சென்ஸ், இந்த மாதிரி சென்சஸ்லாம் வந்து பயங்கர சென்சிட்டிவாக அவங்க வந்து ரொம்பவே வந்து வளர்த்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட சென்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத அந்த டைமில் யாருமே ஏற்றுக்கவே இல்லை. முக்கியமாக இந்த சர்ச் ஆளுங்கள்லாம் வந்து இவங்க எப்படி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதெல்லாம் கடவுளால் மட்டும்தான் பண்ண முடியும், இவங்க எப்படி அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பயும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான் இவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் நடக்குதே அப்படின்னு போக போக வந்து ரியலைஸ் பண்ணவங்க அந்த கவர்மெண்ட்டே வந்து இவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்து பென்ஷன்லாம் கூட பாபா வாங்கா வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ப்ரெடிக்டர் தான் இந்த பாபா வாங்கா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1996ல் பல்கேரியா அங்கே வந்து அவங்களோட 84வது வயசில் உயிரிழக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த அந்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மியூசியமாக மாற்றி மக்கள்லாம் வந்து அங்கே போய் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா மாற்றிருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா வாங்கா வந்து எப்படி வளர்ந்தாங்க, அவங்க எப்படி இப்படி ஒரு ப்ரெடிக்டராக ஆனாங்க அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரி. சரி, இப்போ இந்த 2025ல இவங்க என்னெல்லாம் நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஒரு டாப் 5
அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் யூரோப் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து இருக்காது அப்படின்ற மாரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. யூரோப் டிஸ்ட்ராக்ஷன். இவங்க வந்து 2016லயே ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி யூரோப் வந்து 2016லயே அழிஞ்சிரும் அப்படின்ற மாரி. ஆனா அது அப்ப நடக்கல. இந்த 2025ல நடக்கும் அப்படின்றத வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பாபா வாங்கோட ஃபாலோவர்ஸ்லாம் பிலீவ் பண்றாங்க. அது நடக்கிறதுக்கும் ஒரு மாரி பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா, உக்ரைன் வார வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரீஸ பெரிதளவுல பாதிச்சிருக்கு. ஸோ இந்த 2025ல யூரோப்பே இல்லாம ஆகறதுக்கும் வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, அடுத்து என்ன அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீசஸ் டெத். அதாவது மனிதர்களால உருவாக்கக்கூடிய மனிதர்களால மத்த மனிதர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது எய்ட்ஸ், கேன்சர், இந்த கோவிட் இந்த மாரி விஷயங்கள்லாம் அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அத எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு, அதுக்கான மெடிசன வந்து நம்ம கண்டுபிடிச்சுருவோம் அப்படின்ற மாரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெலிபதி. அதாவது இப்ப படத்துலலாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இந்த விவேக் கூட மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரேப்பா! அப்படின்ற மாரி ஒரு காமெடி பார்த்திருப்போம். இதே ஹீரோ, ஹீரோயின் வந்து சீன் இருக்கும் இல்லையா? ஹீரோ வந்து தூரத்துல நின்னுட்டுருப்பாரு. ஹீரோயின் வந்து வேற ஒரு பக்கம் நின்னுட்டுருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த தெரு கிராஸ் பண்றதுக்குள்ள ஹீரோயின் வந்து திரும்பி பார்த்துரணும் அப்படின்னு ஹீரோ வந்து மனசுல நினைப்பாரு. கரெக்ட்டா ஹீரோயினும் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த டெலிபதி அப்படின்ற ஒரு விஷயம் மனசுல என்ன நினைக்கிறோமோ, எதிர்க்க இருக்கவங்க கிட்ட பேசாமலே வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த டெலிபதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த 2025ல வந்து நடக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ரெடிக்ஷனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பர்த். அதாவது இப்ப நெறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. சைல்ட் பர்த்துக்கு ஐவிஎஃப் அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இப்பயே அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனா இந்த 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, தாயோட கருவறையில அதாவது அவங்களோட வயித்துல குழந்தை வந்து பொறக்காம ஒரு மிஷின் மூலியமா குழந்தை பொறக்க வச்சுக்கலாம். அதாவது ஒரு மேல் ஸ்பெர்ம் அண்ட் வந்து பெண்களோட கருவறைய ஒரு மிஷின்ல வந்து குடுத்து, எப்படி வந்து ஒரு தாயோட உடம்புல வந்து குழந்தை வளருமோ, அதே மாரி மிஷின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைல்ட் பர்த்த வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ரெடிக்ஷன். டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த 2025ல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நெறைய படங்கள்ல பார்த்திருப்போம். சில படங்கள்லலாம் வந்து பார்க்கும்போதே, டைம் டிராவல் இருந்தா நல்லா இருக்கும்ப்பா. நான் ஃபியூச்சருக்கு போய் நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கணும். இல்ல ஃபியூச்சர்ல வந்து நம்ம உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாஸ்ட்ல போய் ஹிஸ்ட்ரியில நடந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இருந்தது, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஃபேண்டஸியா நெறைய விஷயங்கள் யோசிச்சிருப்போம். ஆனா, அந்த டைம் டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த 2025ல வந்து நடக்கும் அப்படின்ற மாரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ப்ரெடிக்ஷன்லலாம் உங்களுக்கு வந்து எது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது? இந்த ப்ரெடிக்ஷன் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஃபேவரைட் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபோ வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். வழக்கமா சொல்லக்கூடிய சம்பிரதாயங்களான லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Info366 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.